ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீன் டீ சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க க்ரீன் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு. அது கரெக்டாக அப்படின்னு பார்க்க வேணாமா? பார்த்துருவோம். ஒரு 5 days சேலஞ்ச் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த க்ரீன் டீ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கம்பெனி ஓகேவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 5 days சேலஞ்சுக்காக சில ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் சொல்கிறேன். அதோட சேர்த்து க்ரீன் டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த 5 days என்னோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு இதனால என்னெல்லாம் சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். அப்போ நம்மளோட சேலஞ்சோட ரூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? 2 கப் க்ரீன் டீ தான் எடுத்துக்க போகிறேன். மார்னிங் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ். இதில் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் டயட்டும் பண்ணி எக்ஸசைஸும் பண்ணி அதுக்கு வரக்கூடிய வெயிட் லாஸ் பார்க்குற ஒரு சேலஞ்ச் இல்லை இது. இது நார்மலான ஒருத்தவங்களோட லைஃப்பில் க்ரீன் டீ மட்டும் குடித்து ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு பார்க்குற ஒரு சேலஞ்ச் தான். அதனால் பெருசாக டயட் எதுவும் பார்க்கல, நார்மலான ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், எக்ஸசைஸும் பண்ணலை. ஸோ இப்போ க்ரீன் டீ குடித்தா ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வருமானு 5 daysக்கு அப்புறம் பார்க்கலாம். க்ரீன் டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட பாடியோட மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆனால் என்ன ஆகும்? நம்மளோட பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அதனால் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ப்ராப்பரான டைஜஷனுக்கு க்ரீன் டீ ஹெல்ப் பண்ணும். பிளாட்டிங் கம்மி பண்ணுறதுக்கு க்ரீன் டீ ஹெல்ப் பண்ணும். ரொம்ப தேவையில்லாமல் பசிக்குது இல்லை, அதையும் கம்மி பண்ணுறதுக்கு க்ரீன் டீ ஹெல்ப் பண்ணும். ரிசல்ட் வந்து நான் ரொம்ப ஹானஸ்டாக தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் க்ரீன் டீ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சும்மா ஒரு பொய் சொல்லி எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா ஆகுதுன்னு சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். ஸோ வெயிட் பார்க்கலாமா? இதுதான் என்னோட ஸ்டார்டிங் வெயிட். இப்போ நம்ம க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, அப்படியே பாயிலிங் வாட்டரில் அந்த லீவ்ஸை போட்டு யூஷுவல் டீ பண்ணுற மாதிரியே பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி போயிடும். நம்மளுக்கு அந்த ஃபுல் அதோட அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தேவையான லீவ்ஸை ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் ஸ்டேட்டில் அந்த தண்ணியை நீங்கள் இந்த கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 5 minutesக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் க்ரீன் டீ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுமே தவிர அப்படியே பாயிலிங் வாட்டரில் போட்டு எடுக்காதீங்க. Day 2 எனக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் தோணலை. என்னோட டயட் எல்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கு. க்ரீன் டீ குடிக்கிறதுனால ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. Day 3 எனக்கு கொஞ்சம் கிரேவிங் கம்மியான மாதிரி இருக்குது இன்றைக்கி. எப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் வேணும் 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 அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனர்ஜி லெவல்ஸ் நார்மல். பெருசாக வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. Day 4 எனக்கு கொஞ்சம் பசி நல்லா கம்மியானது மாதிரி இருக்குது. சும்மா அடிக்கடி பசிக்கிறது கண்ட்ரோல் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் ஸ்வீட் சாப்பிடவே இல்லை. அந்த கிரேவிங் நல்லாவே கம்மியாக இருக்குது. Day 5 பாடியெல்லாம் கொஞ்சம் லைட்டான மாதிரி இருக்குது. தெரியல, இது எனக்கு தோன்றதா இல்லையான்னு நாளைக்கு தான் தெரியும். 6th day மார்னிங் தான் நம்ம வெயிட் பார்க்க போகிறோம். பிகாஸ் இது 5 day சேலஞ்ச் இல்லை. ஸோ இன்றைக்கி 5th day இதை முடிச்சுட்டு 6th day மார்னிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்துடலாம். Day 6 வெயிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான் என்னோட வெயிட் இன்றைக்கி. ஸோ இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, க்ரீன் டீ எடுத்துக்கலாம், கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம்தான். பட் அது ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் இல்லை. நீங்கள் டயட்டும் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் படுத்து தூங்கி க்ரீன் டீயும் குடித்தா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் டயட்டெல்லாம் பார்த்து க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நான் பெருசாலாம் டயட் பார்க்கல, இருந்தாலும் சேஞ்சஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இதனால என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் டீ குடித்ததுனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி க்ரீன் டீ எல்லாம் யூஸ் பண்ணும்போதும் நான் கவனிச்சிருக்கேன், எனக்கு கிரேவிங் ரொம்பவே கண்ட்ரோல் ஆன மாதிரியே இருக்கும். இந்த வாட்டியும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், க்ரீன் டீயில் சுகர் போட்டு குடிக்காதீங்க. ஹனி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பியூரான ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடல்ட்ரேட்டட் ஹனி யூஸ் பண்ணுறதும் சுகர் யூஸ் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான். ஸோ அதனால் நல்ல பியூரான ஹனி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிளெயினாகவே குடிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.